வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல வயசானவங்களுக்கு வந்து இதெல்லாம் குடித்தீங்கன்னா நல்லா நைட்டில் தூங்குவாங்க. அவங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காலையில் ஸ்கூல் போகிறப்ப நீங்கள் ஒரு குட்டி கிளாஸில் பாலில் வந்து வெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு ஆற்றி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நாள் முழுக்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நீங்கள் இது ரொம்பவே ஈஸி தாங்க. வாங்க அது என்னென்னு பார்த்துலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் பாதாம், இது வந்து பெரிய ஒயிட் கல்கண்டு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, ஒரு அரை ஸ்பூன் கூட இருக்காது, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, இவ்வளோதாங்க. இதை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கல்கண்டை வந்து இதில் இடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து ஒரு வாரத்துக்கு வருங்க. நீங்கள் திருப்பி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப செஞ்சு வைக்க வேண்டாம். இந்த மழை காலத்தில் வந்து கொஞ்சம் இதாகிடும். நீங்கள் வந்து இதை எப்படி வறுத்து எப்படி பொடி பண்ணுறோன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடும்பு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாமே நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் போட்டு வறுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா துடைச்சிக்கோங்க ஈரமாக இருந்ததுன்னா. எல்லாமே நெய்யெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெறும் ட்ரை ரோஸ்ட் தான். நல்லா கடாய் வந்து சூடாகட்டும். இன்னும் சூடாகலை. சூடானதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பு பாதாமை போடுங்க. இது எல்லாருமே குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது. காலையில் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப போட்டு கொடுங்க. ஈவினிங் வந்து நைட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா, பாலில் லைட்டு வெதுப்பான பாலில் கொடுத்தீங்கன்னா இந்த தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இது கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது தேவையான பொருட்கள் கூட ரொம்ப கம்மி தான் பாருங்கள், அவ்வளோதான். இது நல்லா வறுத்துட்டு கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஒரு பெனிஃபிட் ஜாஸ்திங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே அந்த கருப்பு பிடிச்ச மாதிரி நல்லா, இதுதான் நல்லா வறுக்கிறது. அப்போ தான் நமக்கு பவுடர் கொஞ்சம் நல்லா வரும். ஏன்னா பாதாம் வந்து கொஞ்சம் திப்பியாக தான் வரும், இல்லைன்னா ஆயிலாக ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா வெடிக்குது. இப்போ இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து போட்டுருங்க. இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த வாசம் வருங்க. மிளகு வந்து கொஞ்சம் அப்படியே பட் வெடிக்கும். அதுதான் நமக்கு பதம். அவ்வளோதாங்க. இது நல்லா அது என்னது பானாலி நல்லா சூடானதுக்காக இந்த கடாயை நான் அடிக்கடி பானாலின்னு சொல்லிடுறேன், சாரி. இந்த இரும்பு கடாயினால் டக்குன்னு நமக்கு வந்து சூடு ஆறிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதிலே போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் அரைச்சி காமிக்கிறோம். நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் இல்லை நான் வந்து இது ஒரு வாரத்துக்கு உண்டானதான் பண்ணுறேன். 2-3 பேர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் வருங்க இது. அதான் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கல்கண்டை வந்து பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் இடிக்கிறோம். இடித்து மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், கல்கண்டை வந்து பொடிச்சிட்டோம். இப்போ இதை மிக்சியில் போடும்போது இதையும் சேர்த்து போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கூல் ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா அடித்ததுக்கப்புறம் அந்த கல்கண்டையும் போட்டு அடிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மிக்சிலேயே வந்து அந்த கல்கண்டு நமக்கு பெருசாக இருந்ததை தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதோடையே போட்டுக்கலாம்.
இப்போ உங்களுக்கு அந்த பவுட்ரு வந்து இந்த மாதிரி வந்திருக்குது. பாதி எடுத்துட்டு பாதி வந்து கல்கண்டோடு சேர்த்து இடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பவுட்ரு இடித்து வச்சுருக்கோம்ல, அதோட இதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே கலந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மாதிரி தான் வந்திருக்கு நமக்கு. ஒரு கப்பு போட்டாலே பார்த்திங்களா, இது கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்கு தாராளமாக வருங்க. நீங்கள் நம்ம பெரியவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நம்ம மாதவிடாய் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வயிற்று வலி வந்ததுன்னா நீங்கள் ஒரு சோம்பு போட்டு ஒரு தண்ணி குடிங்க, உங்களுக்கு நல்லா விடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானே சாப்பிட்ருக்கேன். இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஹெல்த்திங்க. ஏன்னா ஃபுல் பாதாம் போட்டிருக்கோம், அந்த பெரிய பெரிய ஒயிட் கல்கண்டு போட்டிருக்கோம், சோம்பு, மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பவுட்ரு வந்து இது ஒரு மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் பவுட்ரு வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு. அது பவுட்ரு சாப்பிட்டோம்னா நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து சூடாக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வெது வெதுப்பான பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது என்னோடய சாய்ஸு. நான் வந்து ஒரு கொஞ்சமாக 2 குங்குமப்பூ போட்டுக்கிறேன். வேணுங்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா சின்ன கிளாஸில் தான் பால் எடுத்துக்கோம், அதனால் கலந்து குடிங்க. வேணும்னா இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லை எங்களுக்கு இதுவே போதும்னா நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். இது பாருங்கள், இது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொதிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் அந்த ஆவி பறக்கிற மாதிரி இருக்கும்போதே பால் இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து குடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவே வந்து இந்த ஒரு குட்டி ஜாடி ஃபுல்லாகவே வந்திருக்கு நமக்கு. இதை நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது வெளியே வைக்கலாம், ஒன்றும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா ஒன்றும் இல்லை. இதோட மூடி பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ரிச்சான ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ட்ரிங்க்கு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு தான். இந்த 3 பொருள் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹெல்தி, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்க நல்லா படிச்சுட்டு வருவாங்க. ஈவினிங் நைட்டு நாங்கள் படுக்க போகும்போது அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே, தாத்தா பாட்டி எல்லாருக்குமே கொடுங்க. இது வந்து ரொம்ப அவங்களுக்கு நல்லா தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் இது நல்லா தூக்கம் வருங்க. இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.